சங்க காலத்திலேயே எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்த ஒரு சமூகமாக தமிழ் கல்வியில உயர்ந்த நிலையில் பெண்கள் நம்ம சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். 3200 ஆண்டுகள் திறமை வாய்ந்தது தமிழ் மொழி. 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சமூகம் எல்லா உரிமைகளுக்கும் அடிப்படையாக பிறப்புக்கும் இல்லாமல் இருக்கும். மற்ற எல்லா மாநிலங்களை விட இந்தியாவில் இன்னைக்கு உங்க தலைமுறையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஆண் பெண் இந்த கல்வி ஒண்ணுதான் பெரிய ஆயுதம். அந்த கல்வி ஒண்ணுதான் நம்மள எல்லா கடைகளிலும் மேல போய் சேர்க்க முடியும். அப்படின்னா அந்த கல்வி அவ்வளவு எளிதா கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் போறதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்கள் உங்களுக்கு கூட விரும்புறேன். தமிழ் சமூகம் என்னவா இருந்துச்சு? தமிழ் சமூகத்துல ஒரு பெண்களுக்கு பேச வேண்டிய தேவையும் பெண்களுக்கான இடத்தை பற்றி பேச வேண்டிய இடத்தையும் நாம இப்ப இருக்கிறோம். இன்னும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும், பெண்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இல்ல, தமிழ் சமூகம் பெண்களுக்கான சமூகமா இருக்கா, சம வாய்ப்பை கொடுக்குதா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறோம். ஆனா சங்க காலத்திலேயே எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம். அந்த அவையார் குறிப்பிட்டார், நாட்டை பாடல அவர்கிட்ட 34 பெண் புலவர்கள் இருந்தாங்க சங்க காலத்தில். அப்படின்னா கல்வியில உயர்ந்த நிலையில் பெண்கள் நம்ம சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். அவங்க தூதுவர்களாக சென்றிருக்கிறாங்க, போரை தடுத்து நடத்திருக்கிறாங்க, மன்னர்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. எல்லா படைகளிலும் எல்லா அதிகாரிகளிலும் எல்லா நிலைகளிலும் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் சங்க காலத்துல. அப்படின்னா இப்ப என்ன ஆச்சு? நமக்கு அம்மா கால வரைக்கும் படிக்கிறதுக்கு போகவே இல்லையே, பாட்டி காலத்துல கையெழுத்தே கூட தெரியாது. அம்மாவுக்கு குறைஞ்சபட்ச பள்ளி கல்வி, பாட்டிக்கு அதுவும் தெரியாது. அப்ப ஏன் எங்க அந்த பிரச்சனை வந்துச்சு? இந்த நிலை எப்ப உருவாச்சு? தமிழ் சமூகத்துல இவ்வளவு பெரிய கல்வி அறிவோடு புலமையோடு அதிகாரத்தோடு எல்லா நிலைகளிலும் ஆணுக்கு சமமான நிலையிலிருந்து எல்லா நிலைகளிலும் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நிலையிலிருந்து பெண்கள் ஏன் இவ்வளவு கீழே போறாங்க? எங்க இது நடந்துச்சு? எங்க இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இன்னொரு பெருமையும் நம்ம பேசுவோம். 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தமிழ் மொழி, இனம், நம்முடைய நமக்கான வரலாறு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா நம்ம நிரூபிச்சிருக்கோம். பலரும் பார்த்துருக்கீங்க. கடந்த ஆண்டு பொருளை நதி நாகரிகம் எல்லோருக்கும் தெரியும் தானே? திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நதியினுடைய நாகரிகமாக எல்லா நாகரிகங்களும் நதிக்கரை தான் உருவாயிருக்கு. வரலாறு அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி தமிழ் நாகரிகம் 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. நம்ம அறிவியல் பூர்வமா கடந்த ஆண்டுகள் சிவகலையில கிடைச்ச ஒரே ஒரு நெல்மணியை வைத்து அந்த நெல்மணி 3200 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழர்கள் இங்கே விளைவித்தது அப்படிங்கிற இடத்துல இருந்து அப்ப குறைந்தபட்சமா 3200 இன்னும் பல ஆண்டுகளுக்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உண்மை வாய்ந்த மொழி இனம். ஆனா நம்ம அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிறது 3700 ஆண்டுகள். கீழடி இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க, செய்திகள் எல்லாத்துலயும் நம்ம பார்க்கிறோம். கீழடியில ஒரு அருங்காட்சியகம் நீங்க எல்லாம் விடுமுறை காலங்களில் எங்கேயாவது பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா குடும்பத்தோடு அவசியமா சென்று பார்க்க வேண்டிய அருங்காட்சியகம் நாம் இருக்கிறது கீழடி. மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியுடைய அருங்காட்சியகத்தை சென்று பாருங்க. நம்முடைய முன்னோருடைய பெருமையும் நாம என்ன வழியில வந்திருக்கோம், நம்ம இனத்தினுடைய பெருமை, நம் மொழியுடைய தொன்மை எல்லாம் தெரியக்கூடிய ஒரு இடம். அதுல கிமு 6ஆம் நூற்றாண்டு எவ்வளவு வருஷம் முன்னாடி? கிமு 6ஆம் நூற்றாண்டுனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2600 ஆண்டுகள். கிபியில கிமு 2006ஆம் நூற்றாண்டு 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சமூகம் படிப்பறிவோடு இருக்கிறது, எழுத்து வடிவம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் கீழடியில நம்ம நிரூபிச்சிருக்கோம். அப்ப ஒரு கல்வி அறிவுல எழுத்தறிவுல எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருந்த ஒரு சமூகம், சமநிலையில் இருந்த ஒரு சமூகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் வாழ்க்கை 2 குறள் திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் குறள், அதே போல மெய்ப்பொருள் காண்பது அறிவுற. இந்த 2 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான வழிகளாக பார்க்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது நம்ம பல விஷயங்களை நீங்க பேசுறத சமூக நீதி அப்படின்னு சொல்றோம், சமநீதினு சொல்றோம், சுயமரியாதை, எல்லா வார்த்தைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பெண்ணுரிமை உள்ளிட்ட வகுப்புவாரி உரிமைகள் எல்லா உரிமைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். வள்ளுவர் சொல்றான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வாழ்ந்த தமிழ் சமூகத்துல எங்க எவ்வளவு பிரிவினைகள் வந்துச்சு, எப்போது வந்தது, ஏன் வந்துச்சு? இந்த கேள்வி இருக்குல்ல. பெண்கள்
கல்வி அறிவோடு இருந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், நம்ம அந்த கேள்விகள் வாங்க வேண்டாம். நீங்க வந்துருக்க, நம்ம மைக்கு கொடுத்து கேட்கலாம். கேள்விதான் வாங்க வேண்டாம். யார் என்ன கேள்விதான் கேட்கலாம். இருந்த ஒரு இனம் இப்பயே எவ்வளவு சிக்கல்களோடு இருக்கு. இப்ப நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். மற்ற எல்லா மாநிலங்களை விட இந்தியாவில் கல்வியில, மருத்துவத்துல உயர்ந்த ஒரு இடத்துல நாம தான் இருக்கிறோம். மாற்று கருத்தே இல்லை. சமூக நீதியில உயர்ந்த ஒரு இடத்தில் நாம தான் இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் பேசக்கூடிய இடத்துல இருந்துதான் நாம் ஆதரப்படுகிறோம். இன்னும் நாம் அடைய வேண்டிய தூரம் இருக்கிறது. சமூக நீதி கொள்கையிலாக ஒரு தலைமுறை நான் பார்க்கிறேன். இந்த அரங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இத்தனை 1000 பேர் இருக்கக்கூடிய அரங்குல 10 பேருக்கு தான் பட்டதாரி பெற்றோர் இருக்கிறார் அப்படின்னா நம்ம நிலை என்னன்னு யோசிப்பாங்க. இன்னும் நாம எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. இன்னும் நாம எவ்வளவு தூரம் உலகத்தோட போட்டியிட வேண்டியிருக்கு. இந்த ரொம்ப எளிதா அப்படி கிடைச்சாங்க. எல்லோருக்கும் ஒரு சிறப்பு கவனம் வச்சு வாங்கன்னு சொல்லிட மாட்டாங்க. போட்டியில இருந்த உலகம் தான். நாம போட்டியிட்டு தான் வெற்றி பெறணும். ஆனால் அது முடியும், எல்லோராலும் முடியும், உங்களாலும் முடியும். அதுதான் டாக்டர் மம்புட்டி வி கேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே முடியும். அப்படி முடியக்கூடிய இடத்துல இந்த சிக்கல்களை நம்ம பார்க்கணும். பெண்களுக்கு இல்ல, நடுவில் இருக்கு அப்படின்னா இது எங்க இழந்தது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பெண்களுக்கான எல்லா விஷயங்களோடையும் நம்ம வளர்ந்துக்கிறோம். எந்த இன்னைக்கு பெண்களுமே பெண்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல நம்ம ஓரளவுக்கு சாதிச்சிருக்கோம். கடைசியா குரூப் 1 தேர்வு முடிச்சு போன ஆண்டுல குரூப் 1 தேர்வு முடித்து 18 பேர் வந்து டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 பாஸ் பண்ணிருக்காங்க. அதிகாரிகளாக வரப்போறாங்க. ஐஏஎஸ் தேர்வு அதுக்கு அடுத்ததான் தமிழ்நாட்டுடைய 18 பேர்ல 13 பேர் பெண்கள். அப்ப நாம வந்து அந்த இடத்தை நோக்கி வந்து இந்த 13 பெண்கள்ல நேற்று ஒருவரை நான் சந்திச்சேன். ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அபிநயான ஒரு அதிகாரி நேற்று கடவுள் வந்திருக்காங்க. இப்பதான் பயிற்சியில் இருக்கிறாங்க. மிகுந்த மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு சாமானியராக இருந்து இன்னைக்கு அதிகார வருடத்துக்கு வரக்கூடிய பலரையும் நாம பார்க்கணும். பல உதாரணம் இருக்கு. அப்படி உங்கள பலரையும் பார்க்கணும்ல விருப்பம் கூட இந்த சமச்சமுகம் அதற்கான இலக்கை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. அதிகாரத்திற்கு வாங்க பெண்கள். அதுக்கு ரொம்ப அடிப்படையா கல்வி வேணும். பெண்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே தேவை கல்வி. கல்வி ஒண்ணுதான் எல்லாத்தையும் மாற்றும் அப்படிங்கிறது தான் சொல்றேன். இந்த கல்வி என்ன செய்யும் அப்படின்னு தான் போறதுக்கு முன்னாடி நான் நடுவரசு கேட்டதுல பெண்கள் எல்லா அதிகாரத்திலயும் இருந்தாங்க, எல்லா நிலையிலும் இருந்தாங்க அப்படின்னா இவன் நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல கூட பார்க்கலாம். ஒத்துழை அமைய இயக்கத்தை காந்தியார் நடத்தி இருக்கிறார். விட்டுட்டு காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி விடுதலைக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த காங்கிரஸ் கட்சியா எல்லா தலைமையும் ஒன்றாக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் புரிந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிட்டு 1937 காந்தியார் வந்து தமிழ்நாட்டில இருந்து காங்கிரசுக்காக பரம்பரை நிறுவுவதற்காக யாரை அணுகலாம் அப்படின்னு பார்க்கிறார். பல தியாகிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு. எல்லாருக்கும் தெரியும். பலரும் சுதந்திரத்துக்காக பல விஷயங்கள் இழந்திருக்கிறாங்க. பல போராட்டங்களை செஞ்சிருக்காங்க. நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க. நாடக மேடைகள் அத்தனையும் வெள்ளையர்களுக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மாற்றப்பட்ட நாடக மேடைகள் எல்லாம் தெரியும். காந்தியார் ஒருத்தர முக்கியமா பார்த்தார். அவங்க வந்து பரப்புரை நிகழ்த்தினால்தான் அவருக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வரும், மக்கள் கேட்பாங்க அப்படின்னு நம்பினார். அப்படி நம்பி ஒருவரோட வீட்டுக்கு சென்று அவரே நீங்க வந்து பரப்புரை மேற்கொள்ளணும் அப்படின்னு கோரிக்கை வச்சார். அப்படி அவர் சந்தித்த ஆளுமை கே.பி. சுந்தராவா. கேபிஎஸ் ஒரு பெண் நாடக கலைஞர். 1930களிலும் பெண்கள் எல்லா இடங்களிலும் மக்களை பெரிய அளவுக்கு கவரக்கூடிய இடங்களிலும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான அம்சம் அண்ணன் சொன்னாரு, மருத்துவர் மகுடமணி இருக்கிற பலரும் நாம வந்து இன்னைக்கு சமூக நீதி கொள்கையை பேசுகிறோம். ஒவ்வொரு தமிழ் சமூகம் அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக சமூக நீதி கொள்கையை இந்த நூற்றாண்டில் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்தவர் தந்தை பெரியார் இல்லையா? பல நிலை அவரோட இறைவனுக்கு கொள்கை உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு தலைவருடைய வாழ்க்கையை நான் எப்படி பார்ப்பேன்னா அவருடைய பிரதானமான நோக்கம் என்னவா இருந்துச்சு, அவருடைய பயணத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில எதை முதன்மையாக வைத்திருந்தார் அப்படின்னா சமூக நீதி அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தினார். அதை ஒட்டி எல்லா கேள்விகளையும் அவர் வடிவமைத்தார். எதெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு கேள்விக்குள்ளாகிறார். அப்படிப்பட்ட பெரியாரை அவர் வாழும் காலத்துல என்னவாகலாம் அழைத்தாருன்னா ஈரோட்டு ஈவேரா, ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிலாம் பல பேர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். மதுவிலக்கு போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருந்த பெண்களை எல்லாம் அழைத்து வந்தவர் பெரியார். அப்படிப்பட்ட பெரியார் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டே போகிறார். இந்த பெரியார் பட்டம் எப்போது யார் வழங்கினார்கள்?
அண்ணன் தெரியும், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மகளிர் மாநாட்டுல பெண்கள் அத்தனை பேருமாக சேர்ந்துதான் பெரியார் அப்படின்னு தந்தை பெரியாரை அழைத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர் பெரியாராக தமிழ் சமூகத்துல அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டங்களிலும் பெண்களுடைய பங்களிப்பு, நான் பெண்கள் அப்படின்னு அழுத்தமா சொன்னா, ஒரு பெண் படிக்கும் போது இந்த சமூகம் குடும்பமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அதுக்கான தேவை இருக்கிறது. இன்னைக்கு உங்க தலைமுறையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஆண் பெண் இந்த பாலின உறவுல ஒரு நல்ல புரிதல் இருக்கு. நல்ல புரிதலோடு வரக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சமமாக நடத்துவது எங்க வரும்னா, அந்த புரிதல் இருந்தா வரும். ஒரு நல்ல நண்பராக நல்ல தோழராக வளர முடியும் இந்த வயது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சோர்டான ஒரு சமூகத்துல இருக்க முடியும். நான் எக்ஸம்ஷன் சொல்றேன். யாரோ ஒருத்தர் தப்பா இருக்காரு, எங்கேயோ ஒருத்தர் தப்பா நடக்கிறதுக்காக ஒவ்வொருத்த நல்ல ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய தலைமுறையை நாம கலக்கப்படுத்த வேண்டிய சொல்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு.